எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அப்படின்னா நான் எவர்களை ஆசிர்வதிக்க நான் நினைக்கிறேனோ அவர்களை நான் ஆசிர்வதிப்பேன். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னா அது சொன்னதுதான். ஆமென். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னா அது சொன்னதான். he can do anything. அவரால் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை, பாடுகளை, போராட்டங்களை அனுமதிக்கிறார். ஏன் அது அனுமதிக்கிறார்? ஏன் அனுமதிக்கிறார்? நம்பர் 1, ஏன்? சம்டைம்ஸ் காட் வில் ஷேக் திங்ஸ் அப். சில நேரத்தில் சில பாடுகளை, சில போராட்டங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்? நம்பர் 1, டு இன்ஸ்பெக்ட் அஸ், நம்மை சோதிக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம சோதிக்கும்படியாக, நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும்படியாக, நமக்குள்ளாக என்ன இருக்கு என்று நாம் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சில நேரங்களிலே பிரச்சனைகளை அவர் அனுமதிக்கிறார். வாட் இஸ் இன்சைட் அஸ்? நமக்குள்ளாக என்ன இருக்கு அது எப்போ தெரியும்? பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் கடந்து வரும்போது அப்பதான் தெரியுது உள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள், எப்படிப்பட்ட சுவாபங்கள், எப்படிப்பட்ட தன்மை நமக்குள்ளாய் இருக்கிறது என்று இந்த பாடுகள் தான் நமக்கு அது காண்பிக்கிறது. அல்லேலூயா. என் சகோதரா, சகோதரி, கர்த்தர் ஒரு 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 கேள்வியை நம்ம இடத்துல கேட்டா அதற்குரிய பதில் அவருக்கு தெரியாது என்று அர்த்தம் அல்ல. he already knows their answer. ஆண்டவருக்கு ஏற்கனவே அதற்குரிய பதில் அவருக்கு தெரியும். நமக்கு தெரியுதா என்று பார்ப்பதற்காக அப்படிப்பட்ட கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவருக்கு ஆதாம் எங்க இருக்கிறாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆதாமுக்கு தெரியணும், ஆதாம் அவன் எவ்வளவு தூரத்துல அவன் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறான் என்று அவன் தெரிந்து கொள்ள ஆண்டவர் கேட்கிறார். நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் ஆண்டவரை விட்டு. அல்லேலூயா. சம்டைம்ஸ் காட் ஷேக்ஸ் திங்ஸ் அப். சில நேரத்தில் ஆண்டவர் போராட்டங்களை அனுமதிக்கிறார், வேதனைகள், பாடுகளை அனுமதிக்கிறார். ஏன்? நம்ம யார் என்று நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக போக 40 வருஷம் ஆச்சு. 40 years. அல்லேலூயா. 40 வருஷம். ஏன் 40 வருஷம் ஆச்சு? வெறும் ஒரு 40 நாள்ல போகக்கூடிய ஒரு நிலை. ஆனா 40 வருஷம் கடந்து வந்தது. பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நாம் தெரிந்து கொள்ளணும். அதற்காக தான் அப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள் கடந்து வருகிறது. சங்கீதம் 106ஆம் சங்கீதத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். 106ஆம் சங்கீதத்துல, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. நம்ம என்னென்ன காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது என்னென்ன காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வந்தது. அதுல மிக முக்கியமான 10 சோதனைகள் அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. அதுல முக்கியமான 10 சோதனை, அந்த 10லையும் தோத்தாங்க, மற்றதுலையும் தோத்தாங்க. நம்பர் 1, அவர்களுக்கு வந்த மிக முக்கியமான அந்த 10 சோதனையில முதல் சோதனை என்ன அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை
கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? முதல்ல என்ன சோதனைனா விசுவாசம். அவருடைய விசுவாச சோதனைக்குள்ளாய் கடந்து வந்தது. they failed, அதில் தோற்று போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனையோ பயங்கரமான அற்புதங்களை எல்லாம் செய்தார். அடையாளங்களை எல்லாம் இவர்கள் காணும்படியாக செய்தார். யோசித்து கூட பார்க்க முடியாத அப்படிப்பட்ட அற்புதங்களை இந்த ஜனங்கள் கண்ணார பார்த்தாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் செத்து கிடந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை வெளியே அழைத்து வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த சிவந்த சமுத்திரத்திலையும் அழைத்து கொண்டு வருவார் என்று அவர்களால் நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. என் சகோதரா சகோதரி, சேம் திங். இதே தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை எத்தனை அற்புதங்கள் வழியாக நம்மை அழைத்து கொண்டு வந்தார் இந்த ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை பார்த்த மாத்திரத்திலே முன்பு செய்த நன்மைகள், முன்பு செய்த அற்புதங்கள் எல்லாம் மறந்து போகிறதே. உன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? அந்த ஜனங்கள் அவர்கள் தோற்று போனார்கள். ஒரு பிரச்சனை வரும்போது அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று ஆண்டவர் பார்த்தாரு. ஆனா அந்த விசுவாசம் செத்த விசுவாசமா இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது சகோதரா சகோதரி? God wants to inspect us. கர்த்தர் அவர் சோதிக்க விரும்புகிறார். உன்னுடைய பிரச்சனையின் மூலமாக, நம்முடைய பாடுகள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் சோதிக்க விரும்புகிறார். நம்ம தோற்று போகிறோமா இல்லை ஜெயிக்கிறோமா யோசித்து பார். ரெண்டாவது, அந்த ஜனங்களுக்கு வந்த ரெண்டாவது சோதனை, அதுலேயும் அவங்க தோத்தாங்க. அது ரெண்டாவது சோதனை. நீங்கள் அதே யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்களேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். கம்ப்ளைனிங் ஓவர் பிட்டர் வாட்டர். அவங்க சொல்ற எண்ணத்தை குடிப்போம், முறுமுறுத்தார்கள். யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். யாரு நன்மை செய்தானோ அந்த நன்மை செய்த நபருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. என் சகோதரா சகோதரி, இது எல்லாமே சோதனை தான். அல்லேலூயா. இது எல்லாமே சோதனை தான். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமான காரியம் செய்கிறாயா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. அந்த சோதனையில் நீ ஜெயிக்கிறியா இல்லை தோக்குறியா? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 26ஆம் வசனம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குது? அது வீணா இருக்கும். நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எல்லாம் வீணா போகும். என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற, நீ பைபிளும் வாசிக்கிற, மற்ற வார்த்தைகளும் பேசுகிற. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் இந்த மோசைக்கு விரோதமாய் அவங்க பேசுறாங்க. யார் இந்த மோசே? அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அந்த ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை அவர் செய்தார். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? தீமையான காரியங்களை செய்தார்கள். என் சகோதரா சகோதரி, உன்னை வழி நடத்துகிற நபர்களுக்கு விரோதமான காரியம் நீ பேசுகிறாயா, நீ செய்கிறாயா? அல்லேலூயா. உன்னுடைய மெய்ப்பனை குறித்து நீ என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாய்? யோசித்து பார் சகோதரா சகோதரி. உனக்கு நன்மை வராது, உனக்கு சாபம் தான் வரும். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். யாக்கோபின் புஸ்தகத்தில் பார்த்த அழகான ஒரு வார்த்தை. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்ன ஆகுது? அது வீணா இருக்கும். செய்கிற ஜபமும் செய்கிற வாசிக்கிற வேத வாசிப்பும் எதுவுமே உனக்கு பயன் பெறாது. இந்த ஜனங்களுக்கு ஒரு சோதனை வந்தது. என்ன சோதனை? அந்த மோசைக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதில் அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானான்னு கர்த்தர் பார்த்தாரு. அதில் அவன் தோத்து போனான். என் சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறார். வாட் ஆர் வி டூவிங்? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நீ பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அது எங்கேயும் போகாது. உன் வீட்டிற்கு விரோதமாகவே அவைகள் கடந்து வரும். உன்னுடைய நன்மைகளை நீ இழந்து விடுவாய். மூன்றாவது, அந்த ஜனங்கள் தோற்று போனாங்க. மூன்றாவது, அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க?
அவர்கள் தோற்று போனாங்க. அவர்களுக்கு வந்த சோதனையில தோற்று போனார்கள். 3வது யாத்திராகமம், அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படிக்கு நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. கம்பேரிங் ப்ரீவியஸ் லைஃப், கடந்த காலங்களை கம்பேர் பண்ணி பேசுறது. கடந்த காலங்களை கம்பேர் பண்ணி பேசுறது. நாங்கள் அந்த டைம்ல அப்படி இருந்தோங்க, நாங்கள் அந்த டைம்ல நாங்கள் இப்படி இருந்தோங்க, நாங்கள் அந்த டைம்ல இவ்வளோ நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்தோங்க, அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ அந்த சந்தோஷம் இல்லை. சகோதரா சகோதரி, கம்பேர் பண்ணி பேசக்கூடிய ஒரு நிலை கடந்து வந்தா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்வியாக நிற்கும். ஆமென். 2 பேதுரு புஸ்தகத்துல அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க அப்ப எகிப்து தேசத்துல அவ்வளோ நல்லா இருந்தோம், நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், நாங்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் அப்படி செய்தோம். அப்படியே நீ கத்தி கதறின ஆண்டவர் இடத்துல. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, கம்பேரிங் ப்ரீவியஸ் லைஃப், கடந்த காலங்களை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்ப்பது கர்த்தரை கேவலப்படுத்துவதற்கு சமம். அல்லேலூயா. அதில் தோத்து போனாங்க. 4வது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சோதனை 4வதுல அவர்கள் தோற்று போனாங்க, அதுலேயும் தோத்து போனாங்க. அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள், அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். மோசையின் சொல் கேளாமல் சிலர் அது விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். என்னது? என்ன மீதியாய் வைத்தாங்க? மன்னாவை மீதியாய் வைத்தார்கள். அல்லேலூயா. கிரீடி, கிரீடி தமிழ் என்ன சொல்லலாம்? கிரீடிக்கு பேராசை. பேராசை. ஒரு ஆள் தமிழ் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, பேராசை பெரு நஷ்டம். அல்லேலூயா. பேராசை பெரு நஷ்டம். இவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது, அந்த சோதனையில ஜெயிப்பார்களா என்று ஆண்டவர் பார்த்தார். ஆனா அந்த பேராசை அவர்களை தோற்கும்படியாக, அவர்களை கீழே அதால பாதாளத்திற்குள்ளாய் கொண்டு போகும்படியாக செய்தது. பேராசை பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். என் பிரியமான தேவஜனமே, எதில் பேராசை நமக்குள்ளாய் கடந்து வருகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் உடைய நாம் இந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எத்தனை பணம் இருந்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் அது அவனுக்கு பரலோகம் கொண்டு போகாது. எத்தனை பேர் புகழ், அந்தஸ்து, சொத்துக்கள், நகைகள் எத்தனை தான் இருந்தாலும் எதுவுமே அவன் மரித்தாலும் திரும்ப உயிரோடு அவனை எழும்பும்படியாக செய்யாது. அல்லேலூயா. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அல்லேலூயா. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்ற ஒரு எண்ணம் வேண்டாம். இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு இருக்கிற எண்ணம் எதில் தன்மா இருக்கணும்? பரிசுத்த வேத வார்த்தைகள்ல தான் இருக்கணும். இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை, இன்னும் ஆண்டவர் நிறைய நான் கற்றுக்கொள்ளணும், இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் நான் உயரணும், இன்னும் நான் வளரணும், இன்னும் ஆண்டவரோடு நான் நெருங்கணும். அதுல தான் ஆசை அதிகமாக வரணும். ஒழிய உலகத்தின் மீதான காரியங்கள் கடந்து வந்தா நம்முடைய வாழ்க்கையை அது அழித்து விடும். அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது என்ன செய்யாது? அவனுக்கு ஜீவன் அல்ல, அது அவனுக்கு நன்மையை கொண்டு வராது. அப்ப எதுதான் நன்மையை கொண்டு வரும்? ஆண்டவர் மாத்திரமே நன்மையை கொண்டு வர முடியும்.
பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே, அவன் ஜீவிக்கிற ஜீவியம் மாத்திரமே, வாழ்க்கை மாத்திரமே, இயேசுவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை மாத்திரமே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அந்த வசனத்தினாடி அடுத்த காரியங்களை பார்க்கலாம். 16வது வசனத்தை பாருங்களேன். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நிறைய பணம் வருது, அவனுக்கு புரியல, என்ன செய்யணும்னு தெரியல, அவன் யோசிக்கிறான், என்ன பண்ணலாம், வாட் கேன் வி டூ, என்ன செய்யலாம். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே நான் சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றான். அவன் யோசிக்கிறான், நான் பெருசா இதை கட்டணும், பெருசா காரியங்கள் செய்யணும், இன்னும் ஆசை, இன்னும் அடுத்த நொடி என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது. அல்லேலூயா. கிரீடி, பேராசை பெருத்த நஷ்டத்தை கொண்டு வரும். அதான் சொன்னேன், பேராசை எதுல வரணும், கர்த்தருடைய காரியத்துல மாத்திரம்தான் வரணும். இன்னும் நான் அதிகமா வசனத்தை நான் தெரிந்து கொள்ளணும், இன்னும் கர்த்தருடைய சமூகத்துல நான் கடந்து வரணும், இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் என்னுடைய வாழ்க்கை கட்டப்படணும். என் சகோதர சகோதரி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்ததுனால வாழ்க்கையில நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? யோசித்துப்பார் எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணிக்குது. சில நேரத்துல கர்த்தர் நிறைய பணத்தை கொடுப்பாரு, சில நேரத்துல நிறைய வேலை பளுவை நிறைய கொடுத்துருவாரு. இதெல்லாமே சோதனை தான். இதெல்லாம் என்னது? சோதனை. இதுல ஜெயிக்கிறோமா, இதுல தோக்குறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். சின்ன ஆசீர்வாதம் வந்த உடனே ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் போதும், அவ்வளவுதான், அதோட சரி ஆண்டவரை மறந்துடுவாங்க. என் பிரியமான தேவஜனமே, வாட் ஆர் வி டூவிங்? நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நீ உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்தினுடைய முழுமையான பணத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ அதை சம்பாதித்து கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய மரணம், இன்னைக்கு நம்ம உயிர் போச்சுன்னா நம்மளுடைய நிலை என்னவாக மாறும் என்று யோசித்து பார் சகோதரா சகோதரி. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. நல்லா சந்தோஷமா சிரிக்கலாம், சந்தோஷமா வாழ்க்கையை அனுபவிக்கலாம், எல்லாம் இருக்கும், இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆனா நாளைக்கு எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பார் சகோதரா சகோதரி. உன் வாழ்க்கை கேள்வியாக மாறிவிடும். அல்லேலூயா. கஷ்டப்பட வேண்டிய நாட்கள்ல நீ கஷ்டப்படாம நீ சந்தோஷமா இருந்தீனா, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்களை நீ கஷ்டப்படக்கூடிய நிலை உன்னுடைய நிலையாய் மாறிவிடும். அல்லேலூயா. அவன் யோசிக்கிறான் மனசுல, அந்த நபரு, நான் இதை எப்படி செஞ்சிடலாம், அதை அப்படி செஞ்சிடலாம். ஆனா அவனுக்கு தெரியாது அவனுடைய நிலை மாறிவிடும் என்று அவனுக்கு தெரியாது. சகோதரா சகோதரி, ஞானமா இரு, புத்தியா இரு. உன் செவிகளுக்குள்ளாய் வருகிற கர்த்தருடைய வார்த்தையை உனக்காக அது உரைக்கப்பட்டது என்று உனக்குள்ளாக எடுத்துக்கொள். அது உனக்கு ஆசீர்வாதமாய் கிடந்து வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொன்ன காரியங்கள் ஒன்றுமே காதுக்குள்ள வரல. அவன் சொன்ன, யாருன்னு என்ன செய்யக்கூடாது, நீ சேர்த்து வைக்க கூடாது. ஆனா இவன் எல்லாம் சேர்த்து வச்சான். அது என்னங்காச்சு? நாற்றம் எடுத்தது. அவைகள் என்னாச்சு? நாற்றம் எடுத்தது, பூச்சி பிடித்தது. அநேகருடைய வாழ்க்கையில இப்படி நாற்றம் எடுக்கக்கூடிய, பூச்சி பிடிக்கக்கூடிய ஒரு நிலை அவருடைய நிலையா இருக்கிறது. they failed, தோற்று போனார்கள். நாம் தோற்று இருக்கிறோமா இல்லை ஜெயித்து கொண்டு இருக்கிறோமா என்று யோசித்து பார். அடுத்தது ஐந்தாவது அவர்கள் வந்த சோதனையிலையும் அவர்கள் தோற்று போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நாம் இதுல தோற்றிருக்கிறோமா ஜெயிக்கிறோமா என்று யோசித்து பார். 5வது அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம். 7ஆம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை எந்த நாளில் அவங்க போனாங்க? 7ஆம் நாளில். 7ஆம் நாள் என்ன செய்யணும்? ஓய்ந்திருக்கணும். ஆனா என்ன செஞ்சாங்க? அவங்க போய் காரியங்களை செய்தார்கள். டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாம. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையினால அநேக ஆசீர்வாதத்தை அவன் இழந்து கொண்டு இருக்கிறான்.
உலகத்தின் வார்த்தைகளுக்கு கிறிஸ்தவன் செவி கொடுக்கிறான், ஆனா கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கிறிஸ்தவன் செவி கொடுக்கறது இல்லை. எப்படி இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. உலகத்தின் வார்த்தைகளுக்கு ஒரு கிறிஸ்தவன் செவி கொடுக்கிறான், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஒரு கிறிஸ்தவன் செவி கொடுக்கல. என்ன ஒரு அவல நிலை. என் சகோதரா சகோதரி, அவருடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வரும். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. எல்லாருடைய நிலையும் மிக மோசமான நிலைக்குள்ளாக கடந்து வந்தது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? ஆர் வி லிசனிங்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. இந்த இடத்துல நம்ம வார்த்தையை கேட்கும் போது அப்பா ஒரு வார்த்தை ஒரு மாதிரி பேசுதே, வார்த்தை வார்த்தை வார்த்தைன்றோம். இந்த இடத்தை விட்டு கடந்து போன மாத்திரத்துல, இந்த படிக்கட்டை இறங்கி அந்த கேட்டை தாண்டி வெளியே வந்த மாத்திரத்திலே அதோட சரி முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய நிலை மிக மோசமான நிலையாய் மாறுகிறது. உலகத்தானை விட மோசமான நிலையா ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை மாறுகிறது. என் சகோதர சகோதரி, நம்மளுக்கு வர சோதனைகள்ல நாம் ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமா? அடுத்தது 6வது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சோதனையில அவங்க தோத்தாங்க. என்ன சோதனை வந்துச்சு? 6வது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்களேன். அப்பொழுது ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? எண்ணம். அவன் நல்லது செஞ்சான், ஆனா அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த நல்லதை அவங்க எடுத்துக்கொள்ளல. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிதான். நம்ம சில நேரத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லுவோம், அவங்க குடும்பத்திற்கு, அவங்க பிள்ளைகளுக்கு சில நல்ல உபதேசங்களை, நல்ல போதனைகளை சொல்லுவோம். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த நன்மையான காரியத்தையும் தீமையான காரியங்களாக அவர்கள் பேசுவார்கள். அல்லேலூயா. இவன் நல்ல காரியம் பண்ணான், அவன் அடிமையாக இருந்தான், அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் வெளியே கொண்டு வந்தான். ஆண்டவருடைய பரிசுத்த கிருபையாலே, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் செயல்பட்டு அந்த ஜனங்களை அவன் வெளியே பார்வனுடைய பிடியிலிருந்து, இருப்பு களவாயிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். ஆனால் அந்த ஜனங்கள், அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க அந்த வசனத்துல, அவர்கள் வாதாடுகிறார்கள். அவங்க மோசேட்ட என்ன செய்யறாங்க? அவங்க வாதாடுறாங்க. வாதாடி அவனுக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்து அவர்கள் பேசுகிறார்கள். அல்லேலூயா. அது சொல்றான் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடைய வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? ஏன் கொண்டு வந்த? எண்ணம். எப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய எண்ணமா இருக்கிறது? என் சகோதரா சகோதரி, யோசித்து பாரு. இதெல்லாம் உனக்கு சோதனை தான். சோதனை எல்லாம் ஜெயிக்கிறியா? உனக்கு நன்மையான காரியங்களை சொல்லுகிறவர்களை பத்தியே நீ குறை பேசக்கூடிய நிலையில் உன்னுடைய நிலையா இருக்குதா? உன் வாழ்க்கையே குறையாய் மாறிவிடும். தப்பித்துக்குள், தப்பித்து ஓடு. இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து, இப்படிப்பட்ட சுவாபத்திலிருந்து ஓடு. சங்கீதத்துல அழகான தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 139ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை எல்லாம் அறிந்து கொள்ளும். இருதயம் ரொம்ப மோசமான இருதயமா இருக்கிறது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தை போல ஒரு மோசமான இருதயம் உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது. ஒரு இந்துவனுடைய இருதயம் நல்லா இருக்குது, ஒரு முஸ்லீமுடைய இருதயம் நல்லா இருக்குது. ஆனா ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய இருதயம் அவ்வளவு பொல்லாங்கா இருக்கிறது, அவ்வளவு மோசமா இருக்கிறது. சகோதரா சகோதரி, யோசித்து பார், எப்படிப்பட்ட இருதயம் நம்முடைய இருதயமா இருக்கிறது. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், நன்மை செய்த நபருக்கு அவன் தீமையான காரியங்களை அவன் பேசுகிறான். உனக்கு நன்மை செய்கிற நபருக்கு நீ தீமையான காரியங்களை நீ பேசுகிறாயா? கர்த்தரின் நியாயாதிபதியாக, நீதிபதியாக உன் வாழ்க்கையில அவர் நியாயம் தீர்ப்பார். தப்பித்துக் கொள்ள முடியாது. மனிதனிடத்துல தப்பிச்சிடலாம், ஆண்டவரிடத்துல இருந்து தப்பிக்க முடியுமா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. நம்ம எவ்வளவு முட்டாளா இருக்கிறோம், நம்ம எவ்வளவு அறிவில்லாம இருக்கிறோம்.
அல்லேலூயா. கர்த்தர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் நிற்கிறத பார்க்கிறார், உட்காரத பார்க்கிறார், நாம் எழுந்திருக்கிறத பார்க்கிறார், படுத்துக்கொண்டு இருக்கிறத பார்க்கிறார், பேசிக்கொண்டு இருக்கிறத பார்க்கிறாரு. இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் நம்முடைய செய்கைகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஏன் உனக்கு அது தெரியவில்லை? அல்லேலூயா. இந்த ஜனங்கள் அவங்க குறை பேசிட்டு இருக்கிறான். நன்மை செய்தவனுக்கு விரோதமான குறைகளை அவன் பேசினான். அவன் வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதத்திலிருந்து அவன் விலகும்படியான ஒரு நிலை கடந்து வந்தது. அல்லேலூயா. சோதனைகள் நாம் ஜெயிக்கும்படியான ஒரு நிலைக்குள்ளாக நம்மளை கொண்டு வருகிறதா, இல்லை நம்ம தோற்கும்படியான ஒரு நிலைக்குள்ளாக சோதனை கடந்து வருகிறதா? யோசித்து பாருங்க, வாழ்க்கையில என்ன நிலையில நீ இருக்கிற, என்ன நிலையில இருக்கிற. அந்த வசனத்தை பாருங்க, 17ஆம் அதிகாரம் அதுல 2-3 அந்த வசனங்கள்ல 3வது வசனத்தை பாருங்களேன். ஜனங்கள் அவ்விடத்துல எங்களை ஏன் கொண்டு வந்தீர்? அல்லேலூயா. எண்ணம் தவறான எண்ணமாய் இருக்கிறது. நன்மை செய்த நபருக்கு விரோதமான காரியங்கள், தவறான எண்ணம். 6வது தவறான எண்ணம். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? உன்னுடைய ஆசீர்வாதத்தை அது தீர்மானம் செய்யும். நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய எண்ணங்கள் தீர்மானம் செய்யும். நல்ல எண்ணங்கள் இருந்ததுன்னா ஆசீர்வாதங்களை இமீடியட்டா தீவிரமாய் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னா ஆசீர்வாதத்தை தீவிரமாய் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். எந்த தீவிரம் வரப்போகுது? ஆசீர்வாதத்தின் தீவிரம் வரப்போதா, இல்ல ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய தீவிரம் கடந்து வருகிறதா? அடுத்தது 7வது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வந்த சோதனையில அவன் தோத்து போனான். நம்ம இதே சோதனை நமக்கு இருக்கு, நம்ம அதில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா என்று நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். 7வது நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய 7வது விஷயம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்ன அழகான சொல்றாரு பாருங்களேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். அல்லேலூயா. ஆமென். இது எப்படி இப்படி மாறுச்சு? சொல்லு பாப்போம் கரெக்டா. இது எப்படி இப்படி மாறுச்சு? என்ன ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லுது, பெரிய ஒரு சத்தியம். எத்தனை பேருக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியல. எத்தனை பேருடைய கண்கள் அதை பார்க்குது, எத்தனை பேருடைய இருதயம் அதை உணர்ந்து கொள்ள முடியுது என்று எனக்கு தெரியல. அல்லேலூயா. அவர் சொல்றார், அந்த வசனத்தை வாசிங்க. நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எப்படி இது அவன் ஜனங்களாய் மாறுச்சு? அந்த ஜனங்களுக்காக அவன் மன்றாடினான். அல்லேலூயா. ஆனா மன்றாடி யார்கிட்ட மன்றாடினா? ஆண்டவர்கிட்ட மன்றாடினா. ஆனா அந்த மன்றாடின அந்த நபருக்கு விரோதமாய் காரியங்களை அந்த ஜனங்கள் பேசினார்கள். என் சகோதரா சகோதரி, வாசிக்கலாம் 8, 9, 10. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். இது சோதனை வருது. அந்த சோதனையில நம்ம பாதை மாறுதா மாறலையா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், காட் வாட்சஸ். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு வருகிற சோதனையில நாம் விலகுறோமா, இல்லை கர்த்தருடைய பாதைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோமா என்று கர்த்தர் பார்க்கிறார். வாசிங்க, அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அதுல இருக்கு. அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. யாரு இவர்களை வழி நடத்தினா? ஆனா இப்போ இவன் எங்க இருக்கிறான்? யாருக்கு பின்னாடி இருக்கிறான்? அல்லேலூயா. யாரு இவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி, இவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இவர்களை வழி நடத்தி அவர்களை விடுதலை செய்து, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தா. ஆனா இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்கெங்க இருக்கிறாங்க? வேற ஏதோ ஒரு பின்னாடி இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இதை யோசித்து பாரு, நீ இதை ரிலேட் பண்ணிப்பாரு, இதை நீ ஒப்பிட்டு பாரு. உன் நிலை எப்படி இருக்குது? உன் நிலை எப்படி இருக்கு? இதோட நீ ஒப்பிட்டு பார், உன்னையே நீ ஒப்பிட்டு பார், உன் நிலை எப்படி இருக்கிறது? சகோதரா சகோதரி,
உன் நிலை எப்படி இருக்கிறது? அவங்க சொல்றாங்க, இதுதான் என்னை ரட்சித்தது, இதுதான் என்னை வழி நடத்தினது, இதுதான் என்னை எல்லா காரியங்களும் செய்தது.